சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. எப்படிடா இருந்துச்சு தரிசனம்லாம்? நல்லா இருந்துச்சுக்கா. என்ன அன்பு ப்ரோ, பைக்கை வாங்கிட்டு அதை முறுக்கின்னு பார்த்தா பைக்ல போயிட்டு வந்துட்டு உடம்ப முறுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பைக் ஓட்ட டயர்டா? அதெல்லாம் இல்ல ப்ரோ, காலையிலேயே சீக்கிரம் வந்துட்டேன்ல அதான். பைக் எப்படி இருக்கு ப்ரோ? வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. நீங்களே நீ தோட்டி பாத்தீங்களா எப்படி இருக்கு? செம்மையா இருந்தது. அது குதிரை மாதிரி இருந்தது ப்ரோ. அது டுபுடு இல்லாம சவுண்ட் வருதுல, அந்த சவுண்டில ஒரு கெத்தா இருக்கு. அதுவும் நான் பைக்ல உட்காரும் போது என் பாடி கண்டிஷன் சூப்பரா இருந்தது. அன்பு கண்டிப்பா சாவிய கொடுத்து மாமா ஊட்டி பாருங்கன்னு சொல்லுவான். நீ வேணா நம்பு, எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா நீயா கேட்டா எனக்கு கோவம் வந்துரும். சத்தியமா கேட்க மாட்டேன். என்ன ரெண்டு பேரும் ஏதோ ரகசியமா பேசிக்கிறீங்க? ஐயோ ஒண்ணும் இல்லடா, மூர்த்தியோட ஆர்டரை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆர்டரா? என்ன ஆர்டரு? புது கேட்டரிங் ஆர்டர். புது கேட்டரிங்கா? இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அன்பு. சூப்பர்ண்ண. எங்க ஆர்டரு? வெளியூரா உள்ளூர்லயா? சென்னை தான். ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி சின்னதா ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரா. இதுவும் பெருப்பா மூலியமா தான் வந்துச்சா? இல்ல சக்திவேலையா வீட்டு ஆர்டர் நம்ம பண்ணோம்னு தெரிஞ்சு நம்மளை பத்தி கேள்விப்பட்டு அதுவா தேடி வந்த ஆர்டர். கலக்கல்ண்ண. இந்த பேர் அப்படியே பிடிச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துருங்கண்ண. ஹேய், வந்துருன்னு பிரிச்சு சொல்ற? வந்துருவோம். இல்லண்ண, திரும்பவும் என்னால கல்யாண ஆர்டர் எல்லாம் வேலை செய்ய முடியாது. நான் மட்டும் இல்ல, ஷாலினியும் வரமாட்டா. அப்போ கல்யாண ஆர்டர்ல இறங்கி வேலை செஞ்சோம்னா அது எங்க சூழ்நிலை. உங்களுக்கு வந்த பெரிய ஆர்டரு, அதனால கூட மாட உதவியா இருந்தோம். திரும்பவும் கல்யாண ஆர்டருக்குலாம் எங்களை எதிர்பார்த்தீங்கன்னா எங்களோட இலக்க அடையிறதுல கொஞ்சம் சிக்கலாயிடும்.